மக்களே, என் சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன பதிவு. யாரும் தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏதாவது தெரியாமல் பேசினா என்னை மன்னிச்சிருங்க. அதாவது எதுக்கு முதலமைச்சரையும் சரி அவங்க குடும்பங்களையும் சரி ஏன் தரக்குறைவாக பேசுதீங்க? எந்த செல் எடுத்தாலும் அவர் ஆட்சி சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் குடும்பம் சரியில்லை, சொத்து சேர்க்காங்க வைக்காங்கன்னு ஏன் இதெல்லாம் பேசுதீங்க? அவர் 10,000 கொடுத்தா நீங்கள் 1000 வேண்டான்னு சொல்லுங்கள், பேங்கில் எடுக்காதுங்க. இலவச பஸ் கொடுத்தா இலவச பஸ் கொண்டு நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போங்க. நீங்கள் தானே முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. அவர் அப்போ கொடுக்குற இலவச திட்டங்களை நீ வந்து என்ன செய்யணும்? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த ஆட்சி யார் வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ செய்யுங்க. இப்போ நான் வந்து திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, பாஜக எதுவுமே கிடையாது. நான் ஒரு சாதாரண இந்திய குடிமகன். எதுக்குன்னா நம்ம நாட்டோட முதலமைச்சர் வந்து நம்ம அப்பா மாதிரி. அவரை நீங்கள் சத்தம் போட்டு அவர் மனசு எவ்வளோ நோகும். யாருக்காவது ஏதாவது ஒரு செல்லில் ஒரு என் தாய்மார்களும் சரி, அக்கா தங்கச்சினாலும் சரி, யாராவது ஒரு ஆள் தப்பு லேசாக ஏதோ முதலமைச்சரை வாழ்த்தி பேசுதா? யாரை பாரு, மானங்கட்ட அரசுங்காங்க, என்ன தேவையில்லாத அரசுங்காங்க. நீங்கள் தானே முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிய. உங்களோட உரிமையில் தான் நீங்கள் வந்து அவங்க வந்திருக்காங்க. உங்கள் உரிமை சட்ட உரிமையில் தானே அவங்க வந்திருக்காங்க. ஓட்டோட உரிமையில் தான் அவங்க வந்திருக்காங்க. ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்தீங்க. இப்போவும் யாரோ கட்சி தொடங்குதாங்க. அடுத்து வந்து யார் வந்து செய்தாங்கன்னு நீங்களும் பாருங்கள். எல்லா ஆட்சியிலும் நடக்குதாங்க, இப்பவும் நடக்கும். அதான் நடக்க போகிற உண்மை அதுதான். என்ன தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க.